வணக்கம். கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். வணக்கம். 30/5/2025 இன்று வெள்ளிக்கிழமை, விஸ்வவாசு வருடம் 16ஆம் நாள். அன்பர்களே, 150 நாள் வருடம் பிறந்து ஆகிவிட்டது. இன்னும் 215 நாள் கையில் இருக்கிறது. ஒரு நாளும் நல்ல அவ்வளோ கேஷ் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கி சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, பிள்ளையாருக்கு இன்றைக்கி ரொம்ப உகந்த நாள். கடன் தீர்ப்பதற்கு நல்ல நாள். மிலட்டூர் விநாயகப் பெருமானின் புறப்பாடு அப்படின்னு சொல்லி கேலண்டரில் போட்டிருக்கோம். அப்படி மிலட்டூர் என்கிற விநாயகப் பெருமானுக்கு இன்றைய நாளில் உற்சவம் உண்டு. இந்த நாளிலே காலை 9:30 10:30 மணி வரை நல்ல நேரமும், மாலை 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரமும், கௌரி நல்ல நேரமாக நண்பகல் 12:30 மதியம் 1:30 வரையும், மாலை 6:30 7:30 வரைக்கும் இருக்கும். காலை 10:30 12 மணி வரைக்கும் வெள்ளிக்கிழமை நாளில் ராகு காலம் இருக்கும். குளிகை காலம் 7:30 9 காலை வேளையிலும், சாயங்கால வேலை 3 4:30 யமகண்டமும் இருக்கும். இன்றைய சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். ரிஷப லக்னம் என்ற லக்னத்துக்குள்ளரே சூரியன் இருக்கக்கூடிய நாழிகை 2 வினாழி 27. சூரியனின் உதய நேரம் 5:52. இன்றைய நாளிலே புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிற ராமருடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால, அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடியது திருவாதிரை புனர்பூசம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடியது மிதுன ராசிக்குள்ளே இருக்கும். கொஞ்சம் ஸ்பில் ஓவர் ஆகி இருக்கக்கூடியது கடக ராசிக்குள்ளே இருக்கும். அப்போது இன்றைக்கி கேட்டை நட்சத்திரம் என்கிற விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்க போகிறது என்று மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். கோச்சாரப்படி இன்றைக்கு கோள்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்கிறது என்றால், சூரியனும் புதனும் ரிஷபத்திலும், குருவானவர் மிதுனத்திலும், செவ்வாயானவர் கடகத்திலும், கேதுவானவர் சிம்மத்திலும், ராகு கும்பத்திலும், சனி மற்றும் சுக்கிரன் மீனத்திலும் அமர்ந்திருக்கிறார். சந்திர பகவான் மிதுனத்திற்கும் கடகத்துக்கும் டிராவல் பண்ணுறார். இன்றைய நாளில் மகிழ்ச்சியும் அமைதியும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நார்மலாக அந்த வெள்ளிக்கிழமைனாலே நல்ல ஒரு வைப் கொடுக்கக்கூடிய நாள், அம்மனுக்கு உகந்த நாள்னு எல்லாருக்கும் தெரியும். இன்றைய நாளில் வழக்குகள் எல்லாம் இருந்தால் தீர்த்து வைப்பதற்கு எதனா வழி உண்டா அப்படின்னு கேள்விகள் நிறைய உண்டு. சீர்காழியிலே சட்டநாதர் கோயில்னு இருக்கு இல்லையா, அந்த சட்டநாதர் கோயிலுக்கு போய் அந்த சட்டநாதரை வழிபடும்போது, பேசும்போதே சட்டம்னு சொல்கிறதுனால வழக்குகள் எல்லாம் தீர்ந்து விடும்ன்றதை மனதில் நம்பிக்கையுடன் வைத்து நீங்கள் போகும்போது அந்த சட்டநாதர் உங்களுடைய வழக்குகளை, நிலுவையில் இருந்த வழக்குகளாக இருந்தாலும் தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கையுடன் வழிபடுங்கள். நல்லது நடக்கட்டும். நல்ல மங்களகரமான பொருள்களெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வாங்கலாம். புனர்பூசம் அப்படிங்கிறனால புதுசாக வீடுகள்லாம் போகிறதுனா போகலாம். சீமந்தம் பண்ணலாம், கல்யாணம் கூட பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி சதுர்த்தி அப்படிங்கிறனால கொஞ்சம் அது மட்டும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. 48 நாள் கெடும்ன்றதுனால கடன் தீர்க்கலாம். கிரகப்பிரவேசங்கள்லாம் பண்ணலாம். வியாதியஸ்தர்கள் மருந்து உண்ணலாம் அப்படிங்கிற நல்ல நாளெலாம் உண்டு. இந்த சதுர்த்தியும் போது செய்யக்கூடிய காரியங்கள் கெடுங்கனால் கடனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடனை தீர்ப்பது அப்படிங்கிறது நான் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. யாருக்குன்னா நம்ம பகை முடிப்பது அப்படின்னா இன்றைக்கி முடிச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரிஷப கும்ப ராசிகள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இன்றைக்கி முடிந்த வரைக்கும் பிள்ளையாரை வழிபட்டுட்டு செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி நல்லது நடக்கும். இன்றைக்கி வணிஜை கரணம் அப்படிங்குவோம். வணிஜைனா காலைன்னு அர்த்தம். காலைனா நமக்கு நந்தியம் பெருமாள் மைண்டில் வந்துடும். அவரை வழிபடுவது இன்றைக்கி ரொம்ப நல்லது. நல்லெண்ணெயை கொண்டு போய் சுவாமிக்கு அபிஷேகத்தை கொடுத்துக்கிட்டு ஒரு 4 வெள்ளை பூக்களை கொண்டு, உதிரி பூக்களை அவருக்கு அர்ச்சனைக்கு கொடுத்துவிட்டு வழிபாடு செய்து வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். வாழ்க்கையிலே வலிமையும் திறமையும் பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கி யோகம் கண்ட யோகம்னு சொல்லுவோம். கண்ட யோகம்னாக்க நம்ம இறங்கக்கூடிய படிக்கட்டெலாம் இருக்குது இல்லைங்களா, அப்படி படிக்கட்டோடு சேர்ந்த கிணறு வெட்டுறது, குளம் வெட்டுறது, அதெல்லாம் பண்ணுறது. சிலவங்கள் ரெஸ்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் கற்றுப்பாங்க, மல்யுத்தம்னு சொல்லக்கூடியது. அதெல்லாம் இன்றைக்கி போய் செய்கிறது. சேவை காரியங்களாக சிலவங்களாம் சாய் சத்வித்து அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சமயத்தெல்லாம் போய் இன்றைக்கி சேவை மையத்துக்கு செல்லக்கூடிய விஷயங்கள்.
இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்லது நடக்கும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையப் போகிறது. தொடர்ந்து நாம் காண இருப்பது ஒரு ராசிக்கான பலன். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் சுறுசுறுப்போடு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளிலே சந்திரன் அமைகிறார். அப்போ உங்களுக்கு நல்ல நன்மையான பலன்கள் இன்றைக்கு உண்டு அப்படிங்கிறத மனதில் வைத்து கொள்ளுங்கள். சகோதரர்களுடன் இருக்கக்கூடிய பிணக்குகளெல்லாம் தீர்த்து விட்டு அவர்களுடன் கொஞ்சம் அந்யோன்யமாக மாறிவிடுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. கொஞ்சம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் இருப்பதனாலே அயன சயன போகம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நன்றாக நடக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்குது அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. பொருளாதாரத்திலே நல்ல சீர்பாடு, பண வரவு, நல்ல நன்மைகள் எல்லாம் இருந்தாலும் சிற்சில கவலைகள், குடும்பத்து ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் மனசில் கொஞ்சம் கவலையை கொடுக்கும். எக்ஸ்ட்ரா கவலையே தான் நமக்கு பிரச்சனைகள் இல்லைங்களா? அந்த கவலையில் குழந்தைகள் எல்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும், அவங்க நன்மையை கொடுக்குமா தீமையை கொடுக்குமா அப்படிங்கிற சின்ன கவலைகள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த கவலைகளினுடைய விஷயங்களாலே இன்றைய காலத்தில் கவன சிதறவுகள் வரும். அதனால் கொஞ்சம் அதில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. உறவுக்காரங்கிட்ட இன்றைக்கி பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க. வார்த்தைகள் தடிமனாக வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் பார்த்து ஆஃபீஸில் கொஞ்சம் பாராட்டுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு, சந்தோஷமான சூழ்நிலைகள் எல்லாம் இருப்பதனாலே ஒரு நல்ல நிகழ்வுகள் இருக்குது. வேலைக்கு செல்லும் பெண்கள் வேலைக்கு செல்லும்போது நல்ல முறையிலே மனநிலையை ஏற்படுத்தி கொண்டு செல்லுங்கள். அந்த அவசர கதி அள்ளி தெளித்து போகிறது, அதனால் வரக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷன், நிறைய தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் இருக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சுபிட்ச சூழ்நிலைகள் இருப்பதனாலே நன்மை. குழந்தையை பற்றின கவலை கொஞ்சம் மனசில் அழுத்தம். அவங்க வாழ்க்கை எப்படி இருக்க போதும்னு தெரியலிங்களே, அதை பற்றின எண்ணங்கள் இருக்குங்களே அப்படின்லாம் இருக்கும். பொதுவில் இன்றைக்கி வரன் தேடும் நண்பர்களுக்கு வரன் நன்னதாக அமையும். புதிய வகையிலே சுப நிகழ்ச்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் முடிந்தவரை கடனை கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுங்கள். கடனை குறைத்து கொண்டாலே மனநிலையில் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிறனால இன்றைக்கு சதுர்த்தி 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் விநாயகப் பெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே வளமும் நலமும் தரட்டும். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடம் என்கிற குடும்பஸ்தானத்திலே, வாக்குஸ்தானத்திலே, தனஸ்தானத்திலே சந்திரன் அமர்வதனாலே குடும்பத்திலே பண வரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். நல்ல லாபம் கிடைக்கும். சில எதிர்பார்த்த விஷயங்களிலே லாபம் கிடைக்கும்போது அதே மாதிரி செலவும் கரெக்டாக வந்து நிற்கும். வரவுக்கேற்ற செலவு அப்படிங்கிற ஈக்குவேஷன் தான் இன்றைக்கி இருக்குது. நன்மையான பல விஷயங்களில் நடப்பதற்கு, குடும்பத்திலே சுபிட்சங்கள் வளர்வதற்கு நார்மலாக சொல்லுவோம் ஐஸ்வர்யம் வேணும்னு சொல்லுவோம். அப்படி பூமி, வாகனம், வண்டி வசதிகள் இதெல்லாம் இருக்கணும்னா நமக்கு லக்ஸூரியஸ் லைஃப் வேணும் இல்லையா? அந்த லக்ஸூரியஸ் லைஃப் பற்றின எண்ணங்கள்லாம் வரும். அதெல்லாம் லாபமாக மாறும். உழைத்ததினால் வரக்கூடிய ஊதியங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அலுவலகத்திலும் உயர்வு உண்டு. நல்ல ரெகக்னிஷன் இருக்கக்கூடிய டே இன்றைக்கி. வேலை மாறுவது, பணியிடம் மாறுவது போன்ற விஷயங்கள், புதிய வேலைக்கு விண்ணப்பிப்பது, இதெல்லாம் இன்றைக்கி செய்யலாம். குழந்தைகள் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் நான் என்னெல்லாம் மாறுதல்கள் செய்ய வேண்டும், அவருடைய வாழ்க்கையில் எப்படி செப்பனிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் மனசில் வரும். அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான அந்த கவுன்சிலிங்லாம் இன்றைக்கி பண்ணலாம். தாராளமாக நல்ல விஷயம் நடக்கும். ஆனால் எல்லாத்தையுமே இன்றைக்கு முடிவு எடுக்காமல் வைத்துக்கொள்வது நல்லது. நாளைக்கு எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் அனலைஸ் மட்டும் பண்ணி வச்சுருங்க. இன்றைக்கி சதுர்த்தி அப்படிங்கிறதுனால செய்யக்கூடிய காரியங்கள் 48 நாளில் கெடும்ன்ற ஒரு வசனம் உண்டு. கடன் மட்டும் கொடுத்து தீர்த்து விடுங்கள், அது 48 நாள் கெட்டது நல்லது. அதனால் சந்தோஷமாக அந்த விஷயத்தை செய்யுங்கள். மற்ற எல்லாத்தையும் இன்றைக்கி
அப்படி பார்த்து வச்சுருங்க, நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் பஞ்சமி வந்த உடனே. சில விஷயங்களிலே புத்தி தடுமாற்றங்கள் வரும், கொஞ்சம் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா போதும். இன்றைய நாளிலே 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் ஸ்ரீ ராமபிரானை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சத்தையும் பலத்தையும் தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. நார்மலாக கிளாஸ் ரூமில் குரு வந்துட்டா நமக்கு எப்படி இருக்கும்? அமைதியாகிடும். அதே மாதிரி உங்களுடைய ராசியிலுள்ளே குரு அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதால மனதிலே அமைதி, கவலை, யோகம். என்னை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்ற யோசனைகளில் இருக்கும்போது சந்திரனோடு சேர்ந்த குரு அப்படிங்கிற சந்திர குரு யோகம் அப்படின்ற யோகம் இருக்குது. அதனால் மனத்திலே நல்லதை நினைக்கும் போது பாசிட்டிவ் வைப்னு சொல்லுவாங்க, நல்லதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நல்லதே நினையுங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி இண்டிகேஷனாக மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி எதெல்லாம் நீங்கள் நல்லதாக செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வரக்கூடிய நாட்களில் ஆனந்தமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் ராசியில் 2ஆம் இடம் அப்படிங்கிற குடும்பஸ்தானத்துக்குள்ளே சந்திரன் மத்தியான வேலையில் பிரவேசிக்க போகிறார். கொஞ்சம் குடும்பம் ரிலேட்டடான செலவுகள் எல்லாம் உண்டு. பூமி வர்த்தகத்திலே கொஞ்சம் செலவுகள் உண்டு. தைரியத்து ரிலேட்டடான சில செலவுகள் உண்டு. லாபத்தை நோக்கின செலவுகள் உண்டு அப்படிங்கிறதும் மைண்டில் வச்சுக்கோங்க. குடும்பத்தில் குழந்தைகள் அப்படிங்கிறது லாபத்தை கொடுப்பதாக அமைய போகிறார்கள். அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல வரவுகள் வரப்போகிறது. நல்ல ரிசல்ட்னால் வரக்கூடிய சந்தோஷம் உங்களுக்கு உண்டு. எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. சுப நிகழ்வுக்கான ஆரம்பத்தை இன்றைக்கு தொடங்கலாம். சிலருக்கு நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், அப்படி கொஞ்சம் அவுட்டிங் போயிட்டு வரணும் அப்படின்லாம் என்ன இருக்கும், அதெல்லாம் இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது மூலியமாக கொஞ்சம் செலவும் உண்டு அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடான லாபம் இன்றையிலேருந்து ரீபப்ட் ஆகும். அதனால் நல்ல சூழ்நிலையில் மாற்றங்கள் உண்டு. அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அக்கம் பக்கத்தினாக இருப்பான குடும்பத்திலும் நல்ல சூழ்நிலை இருக்கும். 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக வெங்கடேச பெருமாளை வணங்குவதும் நல்ல பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. அனைத்து விதமான கண்ட்ரோலையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆசாமி. எப்படியும் சுற்றுவட்டார சூழ்நிலையை புரிந்து கொண்டு என்விரான்மெண்டல் பெனிஃபிட்டு, சரௌண்டிங் பெனிஃபிட்டு அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து அதை எல்லாத்தையும் கேபிட்டலைஸ் பண்ணி அதனுடைய லாபத்தை நிலைநிறுத்தக்கூடிய அத்தனை நுணுக்கமும் அழகாக தெரிந்தவர். செய்கிற விஷயத்தை கரெக்டாக செய்யணும்னு எண்ணம் இருக்கும்போது இன்றைய நாளிலே மத்தியான வேளையிலே உங்கள் ராசிக்குள்ளறையே சந்திரன் பிரவேசிக்க இருக்கிறார். சந்திரன் வந்த உடனே மனசில் எப்படி இருக்குன்னா, என்னென்ன காரியம் செய்யணும்னு நினச்சோன்னா அது கொஞ்சம் மறந்து போச்சே அப்படின்னு எண்ணம் வரும். நேற்றுக்கு வரைக்கும் கொஞ்சம் செலவு பண்ணிகிட்டு இருந்தோம், எதுக்கு செலவு பண்ணோம், அந்த செலவெல்லாம் விரைய செலவாக போயிடுச்சேன்னு ஒரு எண்ணம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் ரெக்கன்சைல் பண்ணுற சூழ்நிலையை இன்றைக்கி மனசு கொண்டு வந்து நிறுத்தும். இன்றைக்கு உங்களுக்கு ஆஃபீஸில் ரொட்டீன்ஸில் பர்ஃபெக்டாக இருக்கும், லாபம் கொடுக்கும். வெளியில் வேலை செய்கிற பெண்களுக்கு ஒரு சிந்தனையோடு வேலை செய்யுங்க, தப்பு இல்லாத நல்ல விஷயங்கள்லாம் நல்லது நடக்கும். குழந்தை விஷயத்தில் நல்ல செய்தி வருவதற்கும் வெளி ஊருக்கு செல்லக்கூடிய இடமாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நல்ல வர்த்தக செய்தி உங்களை வந்து சேர்ந்தும் அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சிலருக்கு சொத்து சம்பந்தப்பட்ட தகராறுகள் உண்டாகும், பின்னர் தீர்ந்து விடக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது. கொஞ்சம் மந்தகதியில் நடக்கும். ஆனால் கேஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மூகமாக போகிறதுக்குள்ள கொஞ்சம் தாமதமாக போகக்கூடிய சூழ்நிலை, வாய்தா வாங்கிறதுக்கான சூழ்நிலை நிறைய இருக்குது. எதிர்பாராத காரியங்களினால் வரக்கூடிய லாபங்கள் உங்களை வந்து சேரும். உங்கள் நண்பர்கள் உங்களுடன் உறுதுணையாக இருப்பார்கள். இன்றைய நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையப்போகிறது. 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணம். இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டியது துர்க்கை அம்மனை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் தரும். வாழ்க வளத்துடன்.
வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே. எதை யோசித்தாலும் எனக்கு தடை வருதுங்க. அதை பற்றின யோசனையே நிறைய விஷயங்களை கொண்டு வருதுங்க. கொண்டு வர விஷயம்லாம் நான் திங்க் பிக் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் யோசிக்கிறேங்க. ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னால் சின்னதாக தான் யோசிக்க முடியறது, பண்ண முடியறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குறையாக இருக்குது. சந்திரன் இன்றைக்கு 11வது இடத்திலிருந்து 12ஆம் இடம்ங்கிற லாபத்திலிருந்து விரயம் அப்படிங்கிற இடத்துக்கு மாறுவதனாலே கால வேளையில் கொஞ்சம் ஜெயம் அப்படிங்கிற வெற்றிகளை கொடுப்பார். மதிய வேளையில் கொஞ்சம் செலவுகள் வரும். அதனால் தேவையில்லாத செலவுகள் வந்தால் கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. என்னென்ன வேலைகள் என்னென்ன செலவுகள் அப்படிங்கிறத கரெக்டாக பைஃபர்கெட் பண்ணுங்கள். இதெல்லாம் எனக்கு தேவையான செலவு, இதெல்லாம் தேவையான வரவுன்னு நீங்கள் லைன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி நீங்கள் பண்ண வேண்டிய சின்ன எக்ஸசைஸ். அதனால் பண வரவுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், நல்ல பெருநீளாக வரும். ஒன்றும் ஃபண்ட் ஃப்ளோ கரெக்டாக கொடுத்துரும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. உங்களை முதல் நிறுத்தி செய்யக்கூடிய காரியங்கள், நண்பரை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள், இந்த ரெண்டுத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நண்பர்கள் மூலியமாக லாபமும் உண்டு, உங்களின் மூலியமாக லாபம் உண்டு. மனை, வாகனம், வீடு இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் லாபத்தை எதிர்பார்த்து காக்கலாம். களத்திரத்துக்கிட்ட கொஞ்சம் சண்டைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்தா வெளியிலே இருக்கிறீங்களே, வீட்டுக்கு வரமாட்டேங்கிறீங்களே, சோத்து கரெக்டாக வந்துடலாம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் சாப்பாட்டுக்கெல்லாம் டயத்துக்கு போயிட்டு சாப்பிட்டுடுங்க. அது அவங்கள திருப்தி பண்ணிடும். அதனால் கொஞ்சம் சண்டை சித்தரவெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். சுக்கிரன் அப்படின்னு பார்க்கும்போது அவர் லாபத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதும், ஆனால் எதிர்பாராத லாபத்தை தருவார் அப்படிங்கிறது தான். ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்குமான்னு எண்ணத்தோடு ஏங்கி நிற்கிறீங்க, நல்லது நடக்கும். செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உடல் சுகம் அப்படின்னு ஒன்று தேவைப்படும், பிரியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய விஷயங்களும் இன்றைக்கு இருக்குது. அப்போ ஒரு மாதிரி ஒரு நல்லதும் கெட்டதும் கலந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் மகாலட்சுமி தாயாரை வணங்குவதும் உங்களுக்கு நல்ல வளத்தையும் நலத்தையும் தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்களுக்கு வெற்றி, தொழிலிலே சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் வரப்போகுது. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக லைனப் பண்ணி இன்றைக்கி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும், ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் பயப்படாமல் செய்யணும். அது மட்டும்தான் இன்றைக்கி. பதறின காரியம் சிதறிடும்னு சொல்லுவான். அதனால் பதறாமல் இருப்பது நல்லது. கொஞ்சம் கரெக்டாக கால்குலேட்டிவாக என்ன மூமெண்ட் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் பைசாவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. முன்னாடியே நீங்கள் யோசித்து கரெக்டாக லைனப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லைன் பண்ண விஷயங்கள் எல்லாம் உங்கள் குருவில் கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் முன்னாடி யோசிக்காமல் பண்ணக்கூடிய காரியங்கள் சிக்கலில் மாட்டிக்கும். இன்றைக்கி லாபங்கள் நிறைய இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, லாபம் உண்டு. ஆபரண சேர்க்கைகளுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலருக்கு புதுவிதமான வாகனங்கள் ஏறக்கூடிய சூழ்நிலையெல்லாம் காட்டுறது. நம்ம பண்ணக்கூடிய விஷயத்தில் யோசனைகள் நிறைய டிலேன் யோசனை அப்படின்னு சொல்லுவோம். யோசிக்கும் போதே தாமதமாக யோசிப்பதனால் வரக்கூடிய சூழ்நிலை சிக்கல்கள் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. இடமாற்றத்துக்கும் பிரயாணத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருப்பதனால இடமாற்றத்தையும் பிரயாணத்தையும் லாபமாக மாற்றிக்கொள்ள மனசில் என்னென்ன ஐடியாஸ் உண்டோ அதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணுங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொருளாதாரத்தில் வசதி உண்டாகக்கூடிய நாள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வஸ்திர லாபங்கள் வரக்கூடிய நாள். அப்படியே போனேன், ஆஃபீஸ் பக்கம் போனேன், பக்கத்தில் யாரோ சாரி விற்றாங்க, வாங்கிக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு துணி வியாபாரம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். இன்றைய நாளிலே 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் வெங்கடேச பெருமாளை வணங்குவதும் உங்களுக்கு நல்ல சுபிட்சத்தை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே.
எதையும் நேர்மையுடனும் நியாயத்துடனும் அணுகக்கூடிய ஆசாமி நீங்கள். உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது லாபத்துக்குரியவன், தொழிலுக்குரியவன், இவங்க 2 பேருமே உங்களுக்கான விஷயத்தில் சாதகமாக அமையவில்லை அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இன்றைக்கு பெரிய சாதனை உள்ள ஒரு நாள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஓடலாம், கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் ரேஸ் மாதிரி இன்றைக்கி இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி லைன் அப் பண்ணும். ஆனால் டிலே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு வச்சுக்கணும். வேகமாக செய்வதனால விபத்துகள் வருவதற்கு ஆபத்து உண்டுன்னு சொல்லுவோம். விவேகம் இல்லைன்னு மனசில் வச்சுக்கணும். அப்போது செய்கிறத அழகாக செய்வேன திருந்த செய்யணும் மைண்டில் வைக்கிறதுனால திருந்த செய்வது அப்படின்னு மனசில் வைத்துக்கொண்டு இன்றைக்கி செய்யுங்க. ஆஃபீஸ் போனாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்யக்கூடிய காரியங்களை கரெக்டாக அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்தில் கொண்டு வந்துடுங்க. வியாபார அன்பர்களுக்கும் இன்றைக்கி பெரிய லாபங்கள் பெருட்டி கொடுப்பதற்கு இல்லை என்றாலும் இன்றைக்கு ஓரளவுக்கு லாபம் உண்டு. பொருளாதாரத்தில் பெரிய சீர்கேடு இல்லைனாலும் வீட்டை ஓட்டுற மாதிரி வீட்டு அம்மாக்களுக்கு இருக்கும். வெளியில் போகிற பெண்களுக்கு இன்றைக்கி தேவையில்லாத அடிஷ்னல் பேர்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையும் இன்றைக்கி இருக்குது. இதனால் கொஞ்சம் சிக் ஃபீலிங் இருக்கும். அந்த சிக் ஃபீலில் அப்புறமா கொஞ்சம் அசதியை ஓச்சிடலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சரி பண்ணிக்கோங்க. 1-6 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைக்கு நரசிம்ம பெருமானை வழிபடுவதும் உங்களுடைய எனர்ஜியா அப்படின்னு உத்வேகத்தை கிளப்பி உங்கள் வாழ்க்கையிலே வளர்ச்சியும் வெற்றியும் தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரத்துக்கு இன்று சந்திராஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும். அப்படிங்கிறனால அவர்கள் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் பயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பும், பதட்டம் இருப்பதற்கு வாய்ப்பும், கொஞ்சம் மறதி இருப்பதற்கு வாய்ப்பும், விட்டு சென்ற வேலைகளை எங்கேருந்து தொடங்கணுன்ற காரிய தாமதங்கள் இருப்பதற்கு வாய்ப்பும் உண்டு என்ற காஷனை வைத்துக்கொள்ளுங்கள். முடிந்தவரை விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைக்கு புதிய வெஞ்சர்ஸ் எதுவும் க்ரியேட் பண்ணிக்க வேண்டாம். இருக்கிறது போதுங்க, நம்ம வச்சு செய்யலாங்கன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா சிக்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறனால நம்ம சேலை செய்யும்போது நமக்கு இன்னும் மேலும் இதனால் வந்ததோ அதனால் வந்ததோ ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதனால் வேண்டாம் அப்படிங்கிறத மனத்தில் வைத்துக்கோங்க. உங்கள் ராசியை நேரடி பார்வையாக ஆட்கொண்டிருப்பவர் சூரிய பகவான் வைத்திருக்கிறார். அதனால் கொஞ்சம் அலைச்சல் உண்டாகும். அலைச்சல் லாபமாக கொடுக்குமா அப்படின்னா லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறதுனால வீண் அலைச்சல் அப்படிங்கிறது நிற்கும். தனக்காரகன் உங்களுக்கு பைசா கொடுத்துருவாரான தனக்காரகன் பைசா கொடுப்பார். எதிர்பார்க்காத விஷயத்துலேருந்து பணம் வருமே ஒழிய நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்துலேருந்து பணம் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். அதனால கொஞ்சம் பயம் உண்டு. நமக்கு இப்படி கரெக்டாக போகுமா தெரியலையே, எப்படி லைஃப் ரன் ஆக போதும்னு கொஞ்சம் பயத்தோடையே ஓட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தைரியஸ்தானத்துக்குரிய உங்கள் ராசி அதிபதி அவர் உட்கார்ந்துருக்கிறதும் நீச்சஸ்தன்மை அப்படிங்கிறதுனால அவராலே உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்க முடியல. எல்லா காரியமும் கொஞ்சம் தாமதமாக நடந்து கொண்டு இருக்கும். அதனால் விவேகம் இல்லைங்கிறத நல்லா மனசில் புரிஞ்சு கொண்டீங்கன்னா இந்த நாள் க்ளீனாக புரிஞ்சிடும். வீட்டை மெயின்டைன் பண்ணுற அம்மாக்களுக்கும் கொஞ்சம் எல்லாமே டிலே தான் ஆகுது. நான் கரெக்டாக டயத்துக்கு வச்சேன் ஆனால் வேலை ஆகலைன்னு கொஞ்சம் வேலைகளில் விசனப்படக்கூடிய சூழ்நிலைகள் காட்டுகிறது. ஆஃபீஸ் போகிற அம்மாக்களுக்கு பணியிலே கொஞ்சம் வேலை மாற்றங்கள் உண்டு, எக்ஸ்ட்ரா பேர்டன் உண்டு, எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் உண்டு அப்படிங்கிறது மனதில் வைத்துக்கோங்க. 2-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதனாலே குருவின் திருவருளாலே உங்கள் வாழ்க்கையிலே பல விஷயத்திலும் நன்மை நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசியில் ராசிநாதனே நேரடியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே குடும்பத்திலே ஒரு அந்யோன்யம் இருக்கும். ராசிநாதனுடன் சேர்ந்து சந்திரன் இருப்பதனால் சந்திர குரு யோகம்னு சொல்லுவோம். அப்படி யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் அந்த சந்திர குரு யோகத்திலிருந்து சந்திரன் இன்றைக்கி மத்தியான வேலையில் புனர்பூசு அப்படிங்கிறதுல கடகத்துக்குள்ள நுழைய போகிறார். அப்படிங்கிறது உங்களுக்கு 8ஆம் இடம். அப்படிங்கிறதால இந்த மத்தியானத்துலேருந்து கொஞ்சம் காரியங்களிலே மாறாட்டங்கள் வருவதற்கும் மனதிலே சிறு சிறு குழப்பங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு.
இதனாலே கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் கொஞ்சம் மாறத்துக்கும் கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கும் வாய்ப்பு உண்டு. நல்ல வரன் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு வரன் தேடும் முயற்சிகளிலே கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம், இன்றைக்கி வேண்டாம் அப்படிங்கிறதும். வியாபாரத்திலே புதிய இடமாற்றங்களை நோக்கி இருப்பவர்களுக்கு இன்றைக்கு இடமாற்றம் வருவதற்கு நல்ல நாள் இல்லை அப்படிங்கிறது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கடன் கிரெடிட்டில் சேல் பண்ணியிருக்கீங்க, அந்த கடனெல்லாம் வாங்கிறதுக்கான முயற்சிகள்லாம் இன்றைக்கி மேற்கொள்ளுங்கள். கடன் திரும்பி வரும். கொடுத்த பணம் திருப்பி வருவதற்கு நல்ல வாய்ப்பு உண்டு. அதேபோல் நீங்கள் கொடுக்குற கடனையும் நீங்கள் திருப்பி கொடுக்கலாம். இன்றைய கொடுக்கக்கூடிய கடன் 48 நாளிலே ஒழிந்து விடும் அப்படின்னு ரூல் சொல்கிறது. அந்த மாதிரி கரெக்டாக கடனை அடைச்சி விடலாம். அந்த அளவுக்கு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய நல்ல நாள் உங்களுக்கு இன்று. இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையார். 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை மனதால் நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. பக்தி ஸ்ரத்தையுடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு நான் தான் பொறுப்பு அப்படிங்கிறத ஏற்கனவே வவுச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலை செய்யக்கூடிய ஆசாமி நீங்கள். அதனால் உங்களுக்கு எந்த விஷயத்திலும் பாதிப்புகள் இல்லாமல் பார்த்து கொள்வதில் திறமைசாலி. இன்றைய நாளிலே உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சந்திர பகவான் 7க்கு போகிறார். 6ஆம் இடம்னா ரிண ரோக சத்ரு அப்படிங்கிற இடத்துல இருக்கார். அவர் கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல போகிறதுனால சுகங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து மங்கள யோகத்தை உங்களுக்கு தர இருக்கிறார். அதனால் பூமி வர்த்தகங்கள், வாகன வர்த்தகங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்களை வாங்கும் எண்ணம் இருந்தால் இன்றைக்கு செயல்படுத்துவதற்கு நல்லது. இல்லைனா டெஸ்ட் ட்ரைவ் இன்றைக்கி பண்ணலாம். அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்களிலே வெள்ளங்கம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. பழைய வாகனங்கள் வாங்கும்போது அதுக்கான அனுபவஸ்தர்களை பார்த்து அதுக்கப்புறம் கேட்டு வாங்குவது நல்லது. லாபங்கள் பெருகி வரக்கூடிய நாளாகத்தான் இருக்கிறது. வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பொருளாதாரத்தில் சீர்கேடு எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. ஆஃபீஸில் போகிறவங்களுக்கு ரொட்டீன் ஜாப்பில் கொஞ்சம் அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அதனால் கொஞ்சம் சந்தோஷம் உண்டு. தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்ற கொஞ்சம் பக்தி மைண்டில் வச்சுட்டு பண்ணினீங்கன்னா போதும். மற்றபடி லைஃப்பில் சூப்பர் டூப்பராக இருக்கலாம். வியாபாரத்தில் அன்பர்கள் மந்தமான சூழ்நிலை இருந்தாலும் லாபம் குறையாது. இன்றைய நாளிலே இனிமையாக இருப்பதற்கு மேலும் 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், நீங்கள் ஆஞ்சநேய சுவாமியை இன்று வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே நலமும் வளமும் பெருக்கித் தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. நண்பர்களை புரிந்து கொண்டு பகைவர்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிற அழகான நுணுக்கம் புரிந்தவர் நீங்கள். அதனால் செய்கிற வேலைகள் எல்லாம் பொருளாதாரத்தில் எனக்கு எப்படி லாபம் வரும், எந்த விதத்திலெல்லாம் லாபம் கிடைக்கக்கூடும் என்ற எண்ணங்கள் இருந்தாலும் பெரிய லாபம் வருமா, லாபத்தின் உச்சத்தை அடைவேனா அப்படிங்கிற எண்ணமும் மனசில் உண்டு. நான் ரிச் ஆவேனா சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. அதை தடுப்பதற்கோ என்னவோ தெரியல, ஞானத்தை கொடுப்பவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். கேது பார்க்கிறார் இல்லைங்களா. அதனால் வீட்டில் இருக்கிறம்மா சொல்லும், ரொம்ப ஆடாத, கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் எரிச்சலை தரும் உங்களுக்கு. தனகாரகன் பார்த்திருக்கிறார் உங்கள் ராசியை அப்படிங்கிறதுனால பணப்பற்றிய விஷயங்கள் எல்லாம் நிறைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிற சூழ்நிலையிலே குருவும் தனகாரகனும் சேர்ந்து, குருவும் சந்திரனும் சேர்ந்து அமர்ந்திருந்தக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அமைந்திருந்தது. குழந்தைகள் வழியிலே நீங்கள் லாபத்தை பெற்றுக்கொள்ள எண்ணங்கள் வச்சிருந்தீங்க. இனி மத்தியான வேளையில் கொடுக்கல் வாங்கலிலே உங்களுக்கு கொடுத்தவங்கள்லாம் கொஞ்சம் திருப்பி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் பணவரவுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிலுவையில் இருந்த கேஸ் உங்கள் பக்கம் ஜெயிச்சு வர்றதுக்கான சூழ்நிலையும் காட்டுறது. மருத்துவ செலவுகள் குறைவதற்கும் எதிரிகள் அழிவதற்கான சூழ்நிலையும் இருக்குது அப்படிங்கிற நல்ல செய்தி இன்று உண்டு. நீங்கள் கடன் கொடுத்திருந்தீர்கள்னா கடன் வந்துடும். நீங்கள் கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் இன்றைக்கி கொடுங்க, கடன் குறைஞ்சி விடும் அப்படிங்கிற நல்ல செய்தியும் மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள். பொருளாதார வசதியிலே சீர்பாடு இல்லாத நல்ல நாள் என்று
ஆஃபீஸ் போகிற பெண்களுக்கு இன்றைக்கி பணிச்சுமை கொஞ்சம் இருக்கும்னு மனசில் வைத்துக்கோங்க. வீட்டில் இருக்க பெண்களுக்கு பண வரவு உண்டு அப்படிங்கிறது மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். 17 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குபேரலக்ஷ்மி. இவளை வணங்குவதனால் உங்கள் வாழ்க்கையில் என்றும் கஷ்டமில்லாத வாழ்க்கை உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி அன்பர்களே. அனைத்து விதமான வெற்றிகளையும் குழந்தைகள் மூலியமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனதிலே ஓடுவதனாலே அவங்க சரியாக வரலைங்களே, இன்னும் குழந்தைகளோட கோப்பம் போக மாட்டேங்குதுன்னு ஒரு மனசில் சிக் ஃபீல் இன்றைக்கி ஓடிட்டுருக்கு. ஐயோ அந்த காரியம் செஞ்சாங்க சரியாக வரல, இந்த காரியம் செஞ்சாங்க செய்யலை, உங்களோட தொல்லையாக போச்சுன்னு குழந்தைகளை கொஞ்சம் கர்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் எனக்கு இருக்குது. அதே போல் வேலை நிமித்தமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் டீவியேட் ஆகுது அப்படிங்கிறதும் உண்மை. யார் மேலேனா பழி போட்டு தப்பிச்சுக்கலாமான்னு யோசிக்கிறீங்கன்றதும் உண்மை. தாயாரின் உடல்நிலை முன்னிட்டு செய்யக்கூடிய காரியங்களிலே முன்னேற்றம் வரவில்லையே அப்படின்னு ஒரு ஏக்கங்கள் உண்டு. இதெல்லாம் இன்றைக்கி வாகன வசதியிலே சில எதிர்பாராத வீண் விரயங்கள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டாதனால கொஞ்சம் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த விஷயத்தையும் தீர்மானமாக முடிவெடுக்க முன்னே கொஞ்சம் கலந்து ஆலோசித்து விட்டு செய்யுங்கள். புதிய முயற்சிகளிலே அனுபவஸ்தர்களுக்கு மூலிமா கையை பிடிச்சிட்டு போங்க. நீங்கள் மட்டும் தனியாக போய் மாட்டிக்காதீங்க. லாபத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் தான், ஆனால் லாபத்தை கொடுக்கும்போது அடுத்தவன் பணம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். வியாபாரத்தில் முதலீடுகள் போது இன்வெஸ்ட் பண்ணும்போது யோசித்து அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. தொடர்ந்து முன்னேற்ற பாதைகளே செல்ல வேண்டும் அப்படிங்கும்போது சில தடைகளும் வரக்கூடும், சில நரிகளும் வரக்கூடும். அதெல்லாம் கேல்குலேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதை பார்த்து அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கும், இல்லைனா ஃபெயிலியரும் கூட வரும்ன்றதை காஷனாக வைத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை வைத்துக்கொள்வதும், நீங்கள் வழிபடும் தெய்வமாக காமதேனுவை வழிபடுவதும், பசுமாட்டுக்கு தினமும் 2 பழத்தை கொடுத்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே பலவிதத்திலும் முன்னேற்றங்கள், வாழ்க்கையில் எழுச்சி, மகிழ்ச்சி கிடைக்கும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.